இக்கனா மைதானத்தில் லக்னோவை எதிர்த்து விளையாடிய சிஎஸ்கே அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இந்த போட்டியின் வெற்றி குறித்து பேசியுள்ள கேப்டன் MS தோனி, வெற்றி பெற்றது சந்தோஷமாக உள்ளது. இதுபோன்று வெற்றி பெறும் பொழுது தொடர்ந்து வெற்றி பெற வேண்டுமென ஆர்வமாக உள்ளது. ஆனால் கடந்த சில போட்டிகள் எதுவுமே நாங்கள் நினைத்தபடி செல்லவில்லை. அதற்கான காரணங்களாக நிறைய காரணங்களை சொல்லலாம். ஆனால் இப்போது வெற்றி பெற்றது சந்தோஷமாக உள்ளது. இந்த வெற்றியானது எங்கள் ஒட்டுமொத்த அணிக்கும் கான்பிடன்டை கொடுக்கும். குறிப்பாக எந்தெந்த விஷயத்தில் இன்னும் நாங்கள் எங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியுள்ளதோ அதை செய்வதற்கும் கூட எங்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கும். கடந்த போட்டிகளில் நாங்கள் தொடர்ந்து தோற்று வந்த போது நாங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை எனும் பொழுது கடவுள் எங்களை சோதிக்கிறார் என்றுதான் எடுத்துக்கொண்டோம். பவர் பிளே ஓவரான முதல் 6 ஓவரில் பேட்டிங்கில் ரன் சேர்க்க தடுமாறி வந்தோம். இதே போல பவுலிங்கை பொறுத்தவரை முதல் 6 ஓவரில் நாங்கள் ரன்களை விட்டுக் கொடுத்தாலும் கூட மிடில் ஓவரின் பொழுது பவுலிங்கில் கம்பேக் கொடுத்தோம். அதாவது எங்களுக்கு எதிராக ஆப்போசிட் டீமானது பவர் பிளேவில் எப்படிப்பட்ட சிறப்பான ஆட்டத்தை ஆடினாலும் கூட மிடில் ஓவரின் பொழுது நாங்கள் கொடுக்கும் கம்பேக்கால் அவர்களை டீசென்டான ஸ்கோர் அல்லது நம்பிக்கையான ஸ்கோரை தான் எடுக்க வைத்தோம். ஆனால் எங்களது பேட்டிங்கை பொறுத்தவரை பவர் பிளே ஓவரின் பொழுது பார்த்தோம் என்றால் நாங்கள் டாப் ஆர்டர் காம்பினேஷனில் தவறு செய்கிறோமா அல்லது பிச்சு தான் எங்களுக்கு சரியில்லாமல் போனதா என்று எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஒருவேளை கடந்த போட்டிகளை சேப்பாக் மைதானத்தில் விளையாடியதால் எங்கள் பேட்டர்கள் பவர் பிளேவில் தடுமாறி இருக்கலாம். சேப்பாக் மைதானம் கொஞ்சம் பேட்டிங்கிற்கு சாதகமற்ற ஸ்லோ விக்கெட்டாக உள்ளது. ஆனால் இப்போது இந்த மைதானத்தின் பிச்சை பாருங்கள், கொஞ்சம் பேட்டிங்கிற்கு சாதகமான பிச்சாக உள்ளது. எனவே இதுபோன்று பேட்டிங்கிற்கு சாதகமான பிச்சாக இருக்கும் பொழுது இதுபோன்ற விக்கெட்டில் எங்கள் பிளேயர்கள் நினைத்தபடி ஷாட்கள் ஆடும் பொழுது அது அவர்களை கான்பிடண்டாக உணர வைக்கும். எனவே நாங்கள் எங்களது சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த இதுபோன்ற பிச்சானது நன்றாக இருக்கும் என சொல்லலாம். பவர் பிளே ஓவர்களை வீச எங்களுக்கு கூடுதல் பவுலர்கள் தேவைப்பட்டது. எனவேதான் நாங்கள் இந்த போட்டிக்கான அணியில் மாற்றத்தை கொண்டு வந்தோம். அஸ்வின் மீது நாங்கள் அதிக பிரஷரை போட்டுவிட்டோம். பவர் பிளே ஓவரில் அவரை பந்து வீச சொல்லி அவர் மீது அதிக அழுத்தத்தை போட்டுவிட்டோம். ஆனால் இப்போது இந்த போட்டியை பொறுத்தவரை எங்களது பவுலிங் அட்டாக்கானது நன்றாக உள்ளதாக தெரிகிறது. நாங்கள் ஒரு பவுலிங் யூனிட்டாக நன்றாக செயல்பட்டுள்ளோம். அதே போல ஒரு பேட்டிங் யூனிட்டாக இன்னும் நன்றாக செயல்பட வேண்டும். சைக் ரஷீத் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். கடந்த ஆண்டே அவர் ஒரு சிறந்த பிளேயராக எங்களுக்கு தெரிந்தார். குறிப்பாக இந்த ஆண்டு அவர் பயிற்சி மேற்கொண்டு வந்தபோது ஃபாஸ்ட் பவுலர்களையும் ஸ்பின் பவுலர்களையும் நன்றாக அடித்தாடினார். எனவே அவருக்கு வாய்ப்பு கொடுத்து விளையாட வைக்க வேண்டுமென எனக்கு தோன்றியது. உண்மையாகவே அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் இது வரும் தொடக்கம் தான். இன்னும் அவர் பெரிய இன்னிங்ஸை ஆடுவார் என்று எதிர்பார்க்கிறேன். துல்லியமான டெக்னிக்கான கிரிக்கெட் ஷாட்டுகளை ஆடுகிறார். மற்ற அணி ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் போல காட்டுத்தனமாக ஆட வேண்டுமென எதிர்பார்க்க வேண்டாம். எனக்கு இந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டை ஏன் கொடுத்தீர்கள் என்று தெரியவில்லை. பவர் பிளே ஓவரின் பொழுது எங்களது ஃபாஸ்ட் பவுலர்கள் சிறந்த பவுலிங்கை வெளிப்படுத்தினர். குறிப்பாக 150 ஜடேஜாவும் சேர்ந்து தொடர்ந்து 4-5 ஓவர்களை வீசினர். அது இந்த போட்டியில் ஒரு முக்கியமான கட்டமாக இருந்தது. எனவே எங்கள் பவுலர்களுக்கு இந்த அவார்டை கொடுத்திருக்கலாம் என்பது போல கேப்டன் MS தோனி பேசியுள்ளார்.